भोः द्वावपि युवां सुखं प्रणम्य कलमे एक कलम கரப अभिनव விஷேன கரப ஜானு இல்லையே கலமே ஏக தாரவுன்னு போட்டிருக்கேன். कलमे के धारौ अन्योन्यं शीर्षेण शीर्षं समागतौ अहमपि अमुना कर भज अनु करभजानु सदृशेन शीर्षेण द्वापि युवां प्रसादयामि इति उत्तिष्ठति. चारु तथा भवतु तिष्ठतु प्रणयः. वसन्तसेन स्वागतम्. चतुरः मधुरश्च आयम् उपन्यासः अयम् उपन्यासः न युक्तम् अद्य ईदृशेन इह आगतया मया प्रतिवस्तु भवतु एवं तावत् भविष्यामि आर्य यदि एवम् अहम् आर्यस्य अनुग्राह्य तद् इच्छामि अहम् इमम् अलङ्कारकम् आर्यस्य गेहे निक्षेप्तुम् अलङ्कारस्य निमित्तम् एते पापा अनुसरन्ति. चारुदत्य अयोग्यम् इदं न्यायस्य गृहम्. वसन्तसेन आर्य अलीकं पुरुषेषु न्यासा निक्षिप्यन्ते न पुनः गेहेषु. चारुदत्तः मैत्रेय गृहीताम् अयम् अलङ्कारः. वसन्तसेन इति अलङ्कारम् अर्पयति अनुगृहीता अस्मि. विदुषः गृहीत्वा स्वस्ति भवत्यै. ओके ओके நான் இதையே படிக்கிறேன். இந்த பாஷையை படிக்கிறேன். स्वस्ति भवत्यै. चारुदत्तः दिङ्मूर्गः न्यासः खलु अयम्. विदुषः अपवार्य यदि एवं तत् चौरैः अपह्रियताम्. चारुदत्त अचिरेण एव कालेन. विदूषकः एषः अस्याः अस्माकं विन्यासः. निर्यातयिष्ये. वसन्तसेन आर्य इच्छामि अहम् अनेन आर्येण अनुगम्यमाना स्वकं गेहं कर्तुम्. இங்க நிறுத்திக்கோங்க, ஏன்னா போயிட்டே தான் இருக்கு. ஃபுல்லாவே டயலாக். ஆமா டயலாகா இருக்கு. ஓகே. இவ சாரி, நான் உன் மேல அந்த உத்தரியத்தை போட்டேன் அப்படின்னு சொன்னா நேத்தி நம்ம பார்த்தோம். இவ்வளவு சாரி சொல்றா. பிகாஸ் இவ சைடு வழியில நைஸா தானே வந்திருக்கா, ப்ராப்பரா ஒன்னும் வரலையே. சோ ஏத்தேன அனுச்சித பூமிகா ஆரோகனேன அபராத்தா ஆரியம் சீஷேன பிரணம்ய பிரசாதயாமி. சோ இவ சொல்றா ஏத்தேன இத பை திஸ் அனுச்சிதனா என்ன பண்ணா, இவ பக்ஷத்வாரேன அவ என்டர் பண்ணா இல்லையா. சோ பூமிகானா இந்த பக்ஷத்வார ஆரோகணம். தத் விஷயே அபராதா கிருதா, என்னால தப்பு பண்ணப்பட்டது. ஆரியம் நீங்க என்ன பண்ணணும், சீஷேன பிரணம்ய, உங்களை ஆரியனை சீஷேன பிரணம்ய செகண்ட் பக்தியில இருக்கு, நான் சரியா கவனிக்காம போயிட்டேன். தலையால வணங்கி பிரசாதயாமி, உங்களை நமஸ்காரம் பண்றேன். பிரசாதயாமின்னா ஹாப்பி பண்றேன் அப்படின்னா என்ன அர்த்தம், தலையால வணங்கி நமஸ்காரம் பண்றேன் தான் இங்க அர்த்தம். விதூஷக போ துவௌ அப்பி யுவாம் சுகம் பிரணம்ய கலமகேதரவ் அந்யோன்யம் சீஷேன சீஷம் சமாகதம். இவன் கிதில் அடிக்கிறான். நீங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி தலையால வளர்க்குறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அது பார்க்க எப்படி இருக்குன்னா, இந்த பேடி கிராப்ஸ் நெல்கதிர் டைன்னு ஒண்ணுத்தோட ஒண்ணு இடிச்சுக்கோம்ல, நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி பாக்குறதுக்கு ரெண்டு பேரும் மாத்தி பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப துவௌ அப்பி, நீங்க ரெண்டு பேரும் யுவாம் துவௌ அப்பி சுகம் பிரணமிய, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரணமிய நமஸ்காரம் பண்ணி கலமகேதரவ், கலமன்னா அந்த இது நெல் இது, அந்த கேதாரவ்னா ஃபீல்டு, நெல் ஃபீல்டுல அந்யோயம் ஒண்ணு எப்படி சீஷேன சீஷம் சமாகதோ ஒண்ணுக்கு ஒண்ணு இடிச்சுக்கிறதோ அந்த மாதிரி இருக்கீங்க. அகமபி, நான் கூட இப்போ அமுனா நவ் எப்படி கரப ஜானு சதுஷேன, கரப மீஸ் ஒட்டகம், அது முட்டி போடுறது நமஸ்காரம் பண்ற மாதிரி கரபஸ்ய
ஜானுபியாம் சதுஷேன அந்த மாதிரி இருக்கிற என்னோட சீஷேன தலையால துவப்பி யுவாம் பிரசாதயாமி உங்க 2 பேரையும் நான் சந்தோஷப்படுத்துறேன் அப்படின்னா நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு எடுத்துக்கணும். பவத்து திஷ்டது பிரணயாக இருக்கட்டும், அன்பெல்லாம் இருக்கட்டும் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் வசந்த சேனா ஸ்வகதம் மனசுக்குள்ள ஏதோ சொல்றா. சதுரக மதுரக ஜெயம் உபன்யாசக இப்ப பேசினது ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிறா. ந யுக்தம் அத்திய ஈதுஷேன ஈக ஆகதையா மயா பிரதிவஸ்தும். அப்புறம் வாயை விட்டு சொல்றது இதான் சொல்றான். இங்க வந்து ரொம்ப நேரம் இருக்க கூடாதுல்ல, யார் வீட்டுக்கோ வந்து நைட்ல வேற வந்து உட்கார்ந்து இருக்கா. சோ அத்திய ந யுக்தம், நவ் இட் இஸ் நாட் கரெக்ட். என்ன ஈதுஷேன ஈக ஆகதையா இப்படி, அதுவும் எப்படி யாரோ ஃபாலோ பண்ணி வந்திருக்கா அந்த மாதிரி இல்ல, இந்த மாதிரி ஒரு நிலைமையில ஈக ஆகதையா மயா பிரதிவஸ்தும் இங்க வந்து ஸ்டே பண்றது நான் அர்ஹதி. பவத்து ஏவம் தாவத் பனிஷ்யாமி இப்ப நான் சொல்றேன் ஒண்ணு அப்படிங்கிறா. ஆரிய யத்தி ஏகம் அகம் ஆரியஸ்ய அனுகிராஹ்ய தத் இச்சாமி அகம் அலங்காரிகம் ஆரியஸ்ய கேகே நிக்ஷேப்தம். ஆரிய யதி ஏவம் இஃப் சப்போஸ் அகம் ஆரியஸ்ய அனுகிராஹ்யா இஃப் யூ என்ன சொல்றது எனக்கு ஃபேவரபிளா நடக்கிறதா இருந்தா, எனக்கு நீங்க அனுகிரகம் பண்றதா இருந்தா, அகம் இச்சாமி நான் விரும்புறேன். என்ன இச்சாமி இதம் அலங்காரகம் இந்த ஆர்னமெண்ட்ஸ் போட்டு வந்ததெல்லாம் ஒரு முதலியே பார்த்தோம், அவுத்து வச்சு ஒரு இதுல போட்டு துணியில கட்டின்ட்டா இல்லையா. சோ ஆரியஸ்ய கேகே நிக்ஷிப்தும் அகம் இச்சாமி உங்க வீட்டுல வைக்கிறதுக்கு நான் விரும்புறேங்கிறா. அலங்காரஸ்ய நிமித்தம் ஏதே பாப்பாக அனுசரந்தி ஏதே பாப்பாக இந்த கெட்டவார்காலே மாம் கிமர்த்தம் அனுசரந்தி அலங்காரஸ்ய நிமித்தம் அலங்காரார்த்தமேவ தே அனுசரந்தி அதுக்காகத்தான் என்ன ஃபாலோ பண்றா அப்படிங்கிறா. அயோக்கியம் இதம் ஞாசஸ்ய கேகம். ஞாசம்னா லாக்கர்ல வைக்கிற மாதிரி, நம்பி வைக்கிற மாதிரி, டெபாசிட் மாதிரி. சோ இங்க டெபாசிட் பண்றது அப்படின்னா இங்க வந்து நீ வச்சுக்கிறதுங்கிறது அயோக்கியம், இது நாட் கரெக்ட் அப்படிங்கிறான். அப்ப வசந்த சேனா சொல்றா. ஆரிய அலீக்கம் சத்தியம் இல்ல பொய் சொல்ற பத்தியாங்கிற மாதிரி. அலீக்கம்னா பொய்ன்னு அர்த்தம். புருஷேஷு நியாசா நிக்ஷேப்யந்தே ந புனக கேகேஷு இது வந்து இம்பார்ட்டன்ட்ல போட்டிருக்கு. இந்த இந்த முக்கியமான லாக்கர்ல வைக்க வேண்டிய டெபாசிட்ஸ் எல்லாம் புருஷேஷு ஞாசா நிக்ஷிப்யந்தே ஒரு பீப்புள் கிட்டதான் வைக்கிறோமே தவிர ந புனக கேகேஷு வீட்டுல வைக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம், உங்ககிட்டதான் வைக்கிறேன், நான் வீட்டுல ஒண்ணும் வைக்கல. மனுஷாளுக்கு மனுஷன் அந்த நம்பிக்கையை மீன் பண்றாங்க. மைத்ரேய கிருஹ்யதாம் அயம் அலங்காரக எடுத்துக்கோ இந்த அலங்காரத்தை அப்படின்னு மைத்ரேய ஃப்ரெண்டு கிட்ட சொல்றான். அனுகிரகிதா அஸ்மி சந்தோஷப்படுறான். அனுகிரகிதா அஸ்மி லக்கி நீங்க எனக்கு அனுகிரகம் பண்ணிட்டேங்கிறா. விதூஷக ஸ்வஸ்தி பவத்யே இவ வந்து ஸ்வஸ்தி பவத்ய ரொம்ப நல்லதுன்னு ஸ்வஸ்தி சொல்றான். இவ என்னமோ தங்கிட்டே அந்த அலங்காரம் இருக்கிற மாதிரி நினைச்சு சொல்றான். அவ உடனே சாருதத்தை சொல்றான். திங் மூர்க்க முட்டாள் அப்படிங்கிறான். ஞாசக கலு இதம் ஞாசகனா டெபாசிட் தான் அப்படின்னு என்ன அர்த்தம், இட் ஹஸ் டு பி ரிட்டன் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம், இட் இஸ் நாட் கோயிங் டு பி வித் அஸ் அப்படிங்கிற மீனிங்ல சொல்றோம். விதூஷக அபவாரிய யதி ஏவம் இஃப் தட் இஸ் த கேஸ் தத் சோரைகி அபக்ரியதாம் தென் லெட் திஸ் பி லாஸ்ட் பை திருடாஸ். திருடா வந்து திருடின்னு போட்டோம் அப்படிங்கிற கர்மணி பிரயோகத்துல டப்புன்னு மாறி போயிடுது. சோரைகி அபக்ரியதாம் அப்படின்னு வந்திருக்கு. அச்சிரேன ஏவ காலேன வேற ஏதோ சொல்ல நினைக்கிறான். கொஞ்ச நாளைக்குதான் அந்த அதோட நம்ம எடுத்துக்கணும். ஞாசக கலு ஐயம் அச்சிரேன ஏவ காலேன கொஞ்ச நாளைக்கு சம் டேஸ் அப்படிங்கிற மீனிங் அப்படிங்கிறதுல திருப்பி அவ அதை கண்டினியூ பண்றான். விதூஷக ஏஷக அஸ்யாக அஸ்மாக விந்யாசம் ஏஷக இவன் கொஞ்சம் திருப்பி சீரியஸா ஒழுங்கா பேச ஆரம்பிக்கிறா. இந்த அலங்கார விஷயக இவ நம்ம கிட்ட வைக்கிறா இல்லையா, ஏஷக விந்யாசக இது வந்து இவளோட விஸ்வாசக. இந்த அலங்கார விஷயத்தை நம்மள்கிட்ட கொடுக்கறது அஸ்மாகம் விஸ்வாசக நம்ம கிட்ட இருக்கிற ஒரு விஸ்வாசகம். யாரு அஸ்யாக இவளுக்கு நம்ம கிட்ட இருக்கிற விஸ்வாசம் அப்படிங்கிறான். நிர்யாத்த இஷ்யே we have to give it back அப்படின்னு அர்த்தம். யாத்த அப்படின்னா யாத்தி கச்சதி நிர்யாத்த இஷ்யே டு பி ரிட்டர்ன் அப்படிங்கிறான். இது படிச்சுட்டேல. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சென்டென்ஸ். ஆரிய இச்சாமியகம் அனேன ஆரியேன அனுகமியமானா ஸ்வகம் கேகம் கந்தும். இப்ப வந்து அனேன ஆரியேனன்னு மைத்ரேயனை காட்டுறா. சாருதத்தை அட்ரஸ் பண்றா. அகம் இச்சாமி நான் விரும்புறேன். என்ன விரும்புறேன், அனேன ஆரியேன அனுகமியமான ஸ்வகம் கேகம் கந்தும் அமகம் கந்தும் அனேன ஆரியேன இந்த மைத்ரேன அனுகமியமான விதூஷகேன அனுகமியமான அதாவது கூட துணைக்கு வரட்டும் நான் வீட்டுக்கு போட்டது அப்படிங்கிற படிக்கும். चारुदत्तः मैत्रेय अनुगच्छ तत्र भवतीं विदूषकः
त्वमेव एतां कलहंसगामिनीम् अनुगच्छन् राजहंस इव शोभसे। अहं पुनः ब्राह्मणः यस्मिन् तस्मिन् जनैः तशुष्पतः उपनीत इव उपहारः कुक्कुरैः इव खाद्यमानः विपत्स्ये। चारुदत्तः एवं भवतु, स्वयमेव अनुगच्छामि तत्र भवतीं तत्र तद् राजमार्ग विश्वासयोग्याः प्रज्वाल्यन्तां प्रदीपिकाः। विदूषकः वर्धमानकः प्रज्वालय प्रदीपिकाः। चेटः जानान्तिकम्। अरे तैलेन विना प्रदीपिकाः प्रज्वाल्यन्ते? विदुष जानान्तिकम्। ओहो ताः खलु अस्माकं प्रदीपिकाः अपमानित निर्धन कामुका इव गणिकाः निस्नेहा इदानीं संवृत्ताः। चारुदत्तः मैत्रेय भवतु कृतं प्रदीपिकाभिः पश्य उदयति हि शशाङ्ककामिनी पाण्डुः ग्रह गणपरिवारः राजमार्गप्रदीपः तिमिरनिकर मध्ये रश्मयो यस्य गौराः श्रुतजल इव पङ्के क्षीरधाराः पतन्ति. ஓகே, சோ இவன் கூட துணைக்கு போன்னு சொல்றான் இல்லையா மைத்ரேய. தத்ர பவதீம் அனுகச்ச, நீ அவளை ஃபாலோ பண்ணிட்டு போ அப்படின்னு சாருதத்த சொல்றான். விதூஷக பொம்மேவ ஏதாம் கலஹம்சகாமினாம் அனுகச்சன் ராஜஹம்சக இவ சோபதே. நீதான் அவன் கூட போனா ஜோலி பண்ணா நல்லா இருக்க மாட்டேங்கிறான். துவம் ஏவ நீதான் ராஜ ஹம்சக இவ ராஜஹம்சம் மாதிரி இவ சோபதே. எதுக்கு ராஜஹம்சம் மாதிரி? ஏதாம் இவ எப்படிப்பட்டவ? கலஹம்ச காமினியாம், அன்னப்பறவை மாதிரி இவ இருக்கா. சோ கலஹம்சபத் காமினி அந்த மாதிரி இருக்கிற இவளுக்கு நீ கூட அனுகச்சன், இஃப் யூ கோ யூ வில் ஷைன் லைக் ராஜஹம்ச அப்படிங்கிறா. சோ நீதான் அவன் கூட போறதுக்கு சூட்டபிள் அப்படிங்கிறா. அகம் புனக பிராமணக, நான் யாரு? பிராமன். யஸ்மின் தஸ்மின் ஜனேகி சதுஷ்பத உபநீதக உபகாரக, நான் எப்படிப்பட்டவன்? எங்க ஜனக வந்து சதுஷ்பத அந்த சதுஷ்பதத்துல உபகாரக போடுறாளோ, அந்த பலிங்களா அதுல உபகாரம் போடுறாளோ, அத குக்குரைகி இவ காத்தியமானத விபத்சதே. நாய் மாதிரி போய் சாப்பிட்டு கஷ்டப்பட்டு இருக்கேன், நான் எதுக்கு போகணும் அப்படிங்கிறான். ஏவம் பவத்து ஸ்வயமேவ அனுகச்சாமி தத்ர பவதீம். சோ சரி இருக்கட்டும் அப்படிங்கிறான். தத்ர பவதீம் இங்க உங்களுக்கு ஸ்வயமேவ அனுகச்சாமி நானே வரேன் அப்படிங்கிறான். தத் ராஜமார்க்க விஸ்வாச யோகியாக பிரஜ்வாலதாம் பிரதீபிகா. தத் ராஜமார்க்கம் தத்ர கந்தும், அந்த ராஜமார்க்க அதை வந்து விஸ்வாசயிட்டும்னா நம்பிக்கை கொடுக்கறது. எதுக்கு நம்பிக்கை கொடுக்கணும் அப்படின்னா, லைட் இல்லைன்னா கண்ணு தெரியாது இல்லையா. சோ விஸ்வாச யோகியாக பிரதீபிகாக பிரஜ்வாலயந்தாம், அது நல்லா கண்ணால நல்லா பாக்குறதுக்காக பிரதீபிக்காக லைட் பிரஜ்வாலயந்தாம் எரிக்கணும் அப்படிங்கிறான். தட் இஸ் லைட் எடுத்துன்னு போகணும் அப்படிங்கிறான். வர்த்தமானக பிரதீபிகா பிரஜ்வாலய லைட் ஏத்து அப்படிங்கிறான், விளக்கேத்து அப்படிங்கிறான். இங்க பார்த்தா எண்ணெய் இல்லை போல இருக்கு. சேட்டா அதே தைலேன வினா பிரதீபிக்காக பிரஜ்வாலியந்தே. என்னப்பா தைலம் இல்லாம வந்து சேட்டன் தப்பா போட்டிருக்கான். இங்க வந்து நம்ம அந்த இவன் எடுத்துக்கணும், அந்த வர்த்தமானகன்னு எடுத்துக்கணும். இல்லடா அவனைதான் மீன் பண்றனா இருக்கும், இவனுக்கு இவன் அசிஸ்டன்ட்டுங்கனால. அதே தைலேன வினா பிரதீபிக்காக பிரஜ்வாலந்தே, எண்ணெய் இல்லாம லைட் எரியுமா என்ன அப்படிங்கிறான். விதூஷக போ தாககலு அஸ்மாகம் பிரதீபிக்காக நிஸ்நேகா இவ இதானின் சம்ருதா. போ தாக பிரதீபிக்காக, இந்த லைட்டு கூட அஸ்மாகம் பிரதீபிகா நம்மளோட லைட்டு நிஸ்நேகா இதானியும் சம்ருதா, எண்ணெய் இல்லாம ஆயிடுதான். எப்படி எண்ணெய் இல்லாம ஆயிடுது அப்படின்னு கேட்டா அதுக்கு உப்பமா. அப்பமானித்தக நிர்தனக காமுக இவ கணிக்காக. கணிக்காக என்ன பண்றா அப்படின்னு கேட்டனா, நிர்தன காமுக்காக, நிர்தனாக காமுக்காகனா பணம் இல்லாத அந்த காமுகாச அப்பமானித்தக அவங்கள வந்து அப்பமானம் பண்றாங்க. சோ அந்த மாதிரி இந்த லைட் நம்மள வந்து ஏமாத்திருதே அப்படிங்கிறான். சோ இங்க அப்பமானித்தக நிர்தனக காமுக்காக யாபிகி தாக காணிகா. சோ அந்த கணிகாஸ் எப்படி பணம் இல்லாதவாளை ஏமாத்துவாளோ அந்த மாதிரி நம்மள்கிட்ட பணம் இல்லாததுனால இந்த தீபிகா நம்மள ஏமாத்திட்டோம் அப்படிங்கிறான். சாரதத்தை மைத்ரேய பவத்து இருக்கட்டும் அப்படிங்கிறான்.
பிரதீபிகாபிகி கிருதம். இந்த இடத்துல அலம்னு எடுத்துக்கும். போதும், இனஃப் ஆஃப் திஸ் லைட், விளக்கெல்லாம் இல்ல, போதும் போ அப்படிங்கிறான். பஷ்ய ஏ சசாங்க வந்துட்டு, அதனால உதயதிஹி சசாங்கக காமினி கண்ட பாண்டுகு கிரக கண பரிவாரோ ராஜமார்க பிரதீபக திமிர நிகர மத்தியே ரஷ்மயக யஸ்ய கௌராக ஸ்ருத ஜல இவ பங்கே ஷீரதாராக பவந்தி. சோ எப்படி இருக்கு இது அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப அழகா இருக்கான். அது அப்படி வந்து ஒரு லைட்டை வந்து அது ரஷ்மி பார்க்கறதுக்கு ரொம்ப வெள்ளையா அழகா ஒரு சேது இருக்கிற ஒரு நதியில அந்த ஷீரதாரா விழுற மாதிரி விழுது. நம்ம எப்பவுமே லைட்டை வந்து பால் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா? அப்படி பாலொலி, நிலவொலி, பாலொலிங்கிற மாதிரிலாம் சொல்லுவோம் தமிழ்ல கூட. சோ அந்த மாதிரி இருக்கான். ஹி காமினி கண்ட பாண்டுகு கிரக கண பரிவாரக ராஜமார்க பிரதீபக சசாங்க உதயதி. சசாங்க உதயதி. அந்த சசாங்க எப்படி இருக்கு? கீதுருஷ சசாங்க சந்திரக அப்படின்னு கேட்டா அது ராஜமார்க பிரதீபக, ராஜமார்கசிய பிரதீபக, அது மாதிரி இருக்கு இப்போ இந்த சசாங்க. அது மட்டும் எப்படி இல்ல, அது கிரக கண பரிவாரக. அது எப்படி கிரகன்னா இந்த இடத்துல தாராகணா அப்படின்னு எடுத்துக்கணும், நட்சத்திரம். சோ கிரககணாக ஏவ பரிவாராக. சோ அந்த சசாங்க எப்படி இருக்குன்னா ஒரு தாரா கூட்டங்கள், நட்சத்திரங்களே அதுக்கு குடும்பம் மாதிரி இருக்கான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த சசாங்க. அதுக்கு இன்னொரு அப்ஜெக்டிவ் காமினி கண்ட பாண்டு, நல்ல வெள்ளவெளேன்னு இருக்கு இல்லையா? அந்த சசாங்க நல்ல வெள்ளைய பாண்டு இருக்கு. அது என்ன மாதிரி இருக்கு அந்த வெள்ளை அப்படின்னு கேட்டனா காமினி ஜனசிய கண்டவத், அவளோட அந்த கன்னத்துல இருக்கிற வெண்மை மாதிரி பாண்டு. தாதுஷக சசாங்க உதயதி, அந்த மாதிரி இருக்கிற அந்த சசாங்க உதயதி. எஸ்ய அந்த ரஷ்மயக எப்படி இருக்கு? அதுக்கு இன்னொரு அப்ஜெக்டிவ். ஸோ ஃபர்ஸ்ட் சசாங்க சொன்னோம். சசாங்கத்துக்கு 3 அப்ஜெக்டிவ் சொல்லியாச்சு. எஸ்ய கௌராக ரஷ்மயக, அந்த சந்திரசிய கௌராக ஸ்வேதவர்ண ரஷ்மயக, அந்த கிரணாக எப்படி இருக்கு அப்படின்னா ஸ்ருத ஜலே. ஸ்ருத ஜலேன்னா சுஷ்க காசாரேன்னு எடுத்துக்கணும். ஜலம் வந்து சுஷ்க ஜலே அப்படின்னு எடுத்துக்கணும். சோ சுஷ்கம் ஜலம் எஸ்ய தத், அந்த காசாறு அப்படின்னு எடுத்துக்கணும். எஸ்ய சக அந்த காசாரே அந்த பங்கே. அப்ப எப்படி இருக்கும்? சுஷ்க ஜலம் ஆச்சுன்னா அந்த காசாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டேன்னா பங்கே. பங்கேன்னா ஒரு சேராயிடும். அந்த சேத்து மேல அப்படின்னா எதுக்கு அப்படி சொல்றான் அப்படின்னா, சேத்து சுஷ்க ஜலம் எல்லாம் சொல்லி இருக்குன்னா இருட்டு. அந்த இருட்டு வந்து இருட்டு மேல அந்த நில ஒளி விழத்தே அந்த இருட்டு போயிடுறது இல்லையா? சோ அந்த இருட்டா இருக்கிற சேத்து மேல அந்த விளக்கு விழுந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இந்த ரோடுல விழுந்திருக்கு அப்படிங்கிற. ஷீரதாரா, பாலோட தாரா. அந்த மாதிரி இவ திமிர நிகர மத்தியே, திமிரஸ்ய நிகரம், திமிர நிகரம் தஸ்ய மத்தியே, அந்த இருட்டுக்கு நடுவுல. சோ இந்த இருட்டுக்கு நடுவுலக்குதான் அப்ஜெக்டிவ் வந்து இந்த ஸ்ருத ஜலே பங்கேங்கிற மாதிரி எடுத்துக்கணும், பகந்தி. சோ இருட்டுக்கு இருட்டு எப்படி இருக்கு? பங்கே. அந்த அது எதோட பங்கே அப்படின்னு கேட்டேன்னா சுதஜல பங்கே. அதுல வந்து ஷீரதாரா இவ ரக்ஷ்மயக பகந்தி அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். இங்க வந்து 2-3 அலங்காரம் வருது 2-3 இடத்துல. இங்க காமினி கண்டபத் பாண்டு அப்படிங்கறதே உபமா அலங்கார. கிரககண ஏவ, கிரககணாக ஏவ பரிவாரக யஸ்ய சக அப்படிங்கிறது அந்த இதுக்கு போகுது, சசாங்கக்கு போகுது இல்லையா? அந்த இடத்துல வந்து ஏவ அப்படின்னு வந்திருக்கிறதுனால ரூபக அலங்காரம். 2வது வந்து பக்தே ஷீரதாராக இவ அப்படின்னு ஒண்ணு வந்திருக்கு இல்லையா? இந்த ஷீரதாராவ அப்படிங்கிறதே வந்து அகைன் உபமா அலங்காரம். அவ்வளவுதான். வித்தியாசமா இருக்கு இந்த ஸ்லோகம் கொஞ்சம். सा अनुरागं भवति वसन्तसेने इदं भवत्या गृहं प्रविशतु। भवती वसन्तसेना सा अनुरागम् अवलोकयन्ती निष्क्रान्ता। चारुदत्तः वयस्य कथा वसन्तसेना तदिह तद्येहि गृहमेव गच्छावः। राजमार्गो हि शून्यः अयं रक्षिणः सञ्चरन्ति च वञ्चना परिहर्तव्या பகுதோஷா ஹி சர்வரி. இதை முடிச்சுடுறீங்களா? அப்புறம் அடுத்த வேத்துக்கு போலாமா? அவ்வளவுதான், முடிஞ்சிடுச்சு, படிச்சிருவோம்.
இந்த சாப்டர் முடிஞ்சிடும். ஓ, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கா? ஒரு லைன் தான் இருக்கு. பரிக்ரமிய இதம் ச சுவர்ணபாண்டம் ரக்ஷிதவ்யம் त्वया ராத்ரோ வர்தமானகேனாபி திவா பேரு வர்தமானகேனாபி திவா, அவனால காலம். विदुषः यथा भवान् आज्ञापयति इति निष्क्रान्तम् इति मृच्छकटिक अलङ्कारन्यासः नाम प्रथमोऽङ्कः. ओके ஓகே. பவதி வசந்தசேனே அவர்கிட்ட சொல்றான், இதம் பவத்யாக கிருகம் பிரவிஷது பவதி, உன் வீடு வந்துருச்சு இறங்கிக்கோ அப்படிங்கிறான். போய் இறங்கிக்கோங்கிறனே, என்டர் பண்ணிக்கோ வீட்டுக்கு அப்படிங்கிறான். வசந்தசேனா ச அனுராகம் அவலோகயந்தி நிஷ்கிராந்த, இவன் அனுராகத்தோட அனுராகேன சக அவலோகயந்தி சா நிஷ்கிராந்த, அவளை பார்த்துட்டே போறானாம். வயசிய வசந்தசேனா கதா போயிட்டாங்க. ஆவாம் கிரகமேவ கச்சாவக தத் ஏகி போலவா அப்படிங்கிறான். ராஜமார்க, இது ரொம்ப முக்கியமானது, நிச்சயமா வரும்னு கூட சொல்லலாம். ராஜமார்கோ ஹி சூன்யக அயம் ரக்ஷிணக சஞ்சரந்தி ச பஞ்சனா பரிஹர்த்தவியா பகுதோஷா ஹி சர்வரி. இந்த ஸ்லோகம் ரொம்ப ஃபேமஸ் பிகாஸ் பகுதோஷா ஹி சர்வரி. இந்த சர்வரிங்கிறது நைட், ராத்திரி. கீதுஷி அப்படின்னு கேட்டனா பகுதோஷா, பகவக தோஷாக எஸ்யா சா, நிறைய தோஷங்கள் இருக்கிறதா இருக்கு இந்த சர்வரியானது அப்படிங்கிறான். அது வஞ்சனா பரிஹர்த்தவியா. வஞ்சனானா என்ன அர்த்தம்? இந்த நைட்ல தான் பகுதோஷம், ஏன்னா இருட்டா இருக்கிறதுனால எல்லா கெட்ட விஷயங்கள் நடக்கிறது அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? திருட்டு நடக்கும், அன்வான்ட் திங்ஸ் எல்லாம், மிச்சம் நிறைய விஷயங்கள் நடக்கிறது. சோ அதனாலதான் பகுதோஷா ஹி சர்வரி. வஞ்சனா பரிஹர்த்தவியான இந்த மாதிரி இந்த வஞ்சனைகள்ல இருந்து நம்ம வந்து நம்ம காத்துக்கணும் கோ அப்படிங்கிறான். ராஜமார்கேகி அயம் அயம் சூன்யக ராஜமார்க. இந்த ராஜமார்க்கம் எப்படி இருக்கு? சூன்யமா இருக்கு, யாரும் இல்ல. யார் இருக்கா? ரக்ஷிணக சஞ்சரந்திச்சே. சோ ரக்ஷகா, அந்த படாக சஞ்சரந்தி, வேற யாருமே இல்ல. அதை தவிர யார் அடுத்தது சுத்துவானா? இந்த திருடாதான். சோ வஞ்சனாக பரிஹர்த்தவியாக, இந்த கஷ்டத்தெல்லாம் நம்ம வந்து நம்ம அவாய்ட் பண்ணிருந்தோம். பிகாஸ் பகுதோஷாகி சர்வரி, நிறைய தோஷங்கள் இருக்கக்கூடியதுதான் இது சர்வரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரொம்ப ஃபேமஸ் இது. அதனால இந்த ஸ்லோகம் ரொம்ப விசேஷமான ஸ்லோகம். ஏதாவது தெரியலையே, பார்க்கல. காவியலிங்க அலங்காரம் காரணம் சொல்றான். சர்வரி வந்து பகுதோஷா, ஏ வஞ்சனாக பரிஹர்த்தவியாக. ஆக்சுவலி இங்க ரீசனே சொன்ன மாதிரி தெரியலையே. ஓகே, வஞ்சனா பரிஹர்த்தவியா அப்படின்னு சொன்னா ரீசன் பகுதோஷா சர்வரி, அதனால காவியலிங்க. கரெக்ட். அர்த்தாந்தின்யாச அலங்காரன் போட்டிருக்கேதோ, அர்த்தாந்தின்யாசம் கூட சொல்லலாம். ஏன்னா பகுதோஷா ஹி சர்வரிங்கிறது ஒரு ஜெனரல் ஸ்டேட்மெண்டாவும் வந்து மாத்திருக்குல்ல. கரெக்ட் தான், அதுவும் சொல்லலாம், காவியலிங்கமும் வருது. கரெக்ட் தான். எங்களுக்கு அர்த்தாந்தின்யாசம் சொல்லல, பட் தாராளமா சொல்லலாம். ஏன்னா இந்த பகுதோஷா சர்வரிங்கிறது ஒரு ஜெனரலைஸ் ஸ்டேட்மெண்ட் தானே இல்லையா? கரெக்ட் தான். இதஞ்ச சுவர்ண பாண்டம் ரக்ஷிதவ்யம், இவன் வந்து ரெண்டு பேருக்கு வேலையை ஷிஃப்ட் கொடுக்குறான். ஆல்ரெடி அந்த அலங்காரத்தை கொடுத்துட்டு போயிருக்கான் இல்லையா அவன். அதனால இவன் விதூஷகன்ட்ட சொல்றான், வயா சுவர்ண பாண்டம் வயா ரக்ஷிதவ்யம் ராத்திரம், நைட்டு நீ பாத்துக்கோ. வர்த்தமானகேன, அந்த இவன் சர்வெண்ட் பேரு வர்த்தமானக, அவனால திவா நைட் காலம்பர வேலையில அவன் பாத்துக்கணும் அப்படிங்கிறான். யதா பவான் ஆக்ஞாபயதி அப்படிங்கிறான் விதூஷக இது நிஷ்கிராந்தம். சோ இப்படி ஃபர்ஸ்ட் பேர் என்ன? அலங்கார நியாச நாம பிரதமா அங்க. செகண்ட் கொஞ்சம் படிக்கலாம், ரொம்ப ஒண்ணுமே இருக்காது, ஈஸியா போயிடும். द्वितीयोऽङ्कः प्रविश्य चेटी परिक्रम्य अवलोक्य च मात्रा இது ஆர் மாத்ரா என்னது? ஆர்யாவா? ஆர்யா சகாசமா? आर्या सकाशं सन्देशेन प्रेषिता अस्मि तद् यावत् प्रविश्य आर्या सकाशं गच्छामि। एषा आर्या हृदयेन किमपि आलिखन्ती तिष्ठति, तद् यावत् उपसर्पामि। ततः प्रविशते आसन्स्तां सो उत्कण्ठा वसन्तसेना मदनिका च। वसन्तसेना चेटी ततः चेटी आर्ये न किमपि
मन्त्रयसि किं ततः ततः वससे किं मया भणितं चेति ततः ततः इति இங்க நிறுத்திக்கோ. சோ நெக்ஸ்ட் இதுல வந்து வசந்த சேனாவோட வீடு. வசந்த சேனாவோட வீட்டுல வந்து இவன் ஞாபகத்திலேயே இருக்கா. எதுவும் காதுல வாங்கிக்க மாட்டேங்கிறா. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கா. இந்த நேரத்துல வந்து வசந்த சேனாவோட அம்மா வந்து அந்த சர்வன் மேட் கிட்ட வந்து இவளை குளிச்சுட்டு ரெடியாக பூஜை பண்ணான்னு ஏதோ சொல்லி அனுப்புறா விஷயம். அதான் அந்த ஒரு இடம் தான். சோ வசந்த சேனாவோட வீடு. அவள் சேட்டி ஒட்டி அவ அம்மா அனுப்பிச்சிருக்கா அவகிட்ட. மாத்ரா ஆர்யா சகாசம் சந்தேஷேன பிரேஷிதா அஸ்மி. மாத்ரா அவ அம்மா பிரேஷிதா அஸ்மி என்ன அனுப்பிச்சிருக்கா. ஆர்யா சகாசம் ஆர்யாயாக சகாசம் அவ பக்கத்துல எதுக்கு சந்தேஷேன ஏதோ ஒரு மெசேஜோட தத் யாவத் பிரவிஷ்ய ஆரிய சகாசம் கச்சாமி. சோ நான் இப்ப போயிட்டு அவகிட்ட போறேன். ஏஷா ஆர்யா ஹிருதயேன கிமபி ஆலிக்கந்தி திஷ்டதி. இந்த ஆர்யா என்ன இப்படி இருக்கா அப்படிங்கிறா. என்ன பண்றாவ ஹிருதயேன கிமபி ஆலிக்கந்தி மனசால எதையோ வரைஞ்சிட்டு இருக்காளே அப்படின்னு கான்சன்ட்ரேஷன் தத் யாவத் உபசர்வாமி. சரி கிட்ட போறேன் அப்படின்னு போறா. ததக பிரவிஷதி. அதுக்கப்புறம் அந்த சீன் காட்டுறா போல இருக்கு டிராமா இல்லையா. அங்க வந்து இவ வசந்த சேனா சீட்ல உட்கார்ந்துருக்கா. ஆசனஸ்தா வசந்த சேனா எப்படி இருக்காவ சோத்கண்டா உத்கண்டேன சகிதம் அஸ்திசா. அப்புறம் மதனிகா 2 பேரும் இருக்கா. வசந்த சேனா ஹஞ்சே ததஸ்தத அப்படிங்கிற அப்புறம் அப்புறம் அப்படிங்கிறா. சேட்டி இவளுக்கு வந்து என்ன இவன் ஒண்ணுமே சொல்லலையே. ஆரிய ந கிமபி மந்திரயசி என்ன என்னமோ சொல்ற கிம் ததக ததக என்ன ததக ததகன்னு ஏதோ சொல்ற நீ அப்படின்னு சேட்டி கேட்கிறா. வசந்த சேனா கிம் மயா பணித்தம் என்ன நான் சொன்னேனா அப்படிங்கிறா. ததக ததக அப்படின்னா பின்ன அப்படின்னு ஆம் ஏவம் அப்படியா அப்படிங்கிறா இவ. பிரதமா சேதி ஆரிய மாதா ஆதிசதி அம்மா சொல்லியிருக்கா. ஸ்நாதா பூத்வா இதுல நீங்க இன்னும் படிக்கலையோ படி. प्रथमा चेटी आर्ये माता आदिशति स्नाता भूत्वा देवतानां पूजां निर्वर्तयेति निर्वर्तया इति वसन्तसेना हञ्चे विज्ञापय मातरम् अद्य न स्नास्यामि तद् ब्राह्मण एव पूजां निर्वर्तयतु इति चेटी इति निष्क्रान्ता यत् आर्या आज्ञापयति. ஓகே சோ ஆர்யா அம்மா சொன்னாங்க. என்ன சொன்னா ஸ்நாதா பூத்வா தேவதானாம் பூஜா நிர்வர்த்தய இது. குளிச்சுட்டு வா. குளிச்சுட்டு வந்து தேவதானாம் பூஜா நிர்வர்த்தய தேவதைகளுக்கு பூஜையை பண்ணு அப்படிங்கிறாளாம். வசந்த சேனா ஹஞ்சே ஹஞ்சேன ஃப்ரெண்ட கூப்பிடுற மாதிரி அர்த்தம். சேட்டிய வந்து கூப்பிடுறா. விஜ்ஞாபய மாதரம் மாதரம் வந்து துவம் மாதரம் விஜ்ஞாபய நீ அம்மா கிட்ட சொல்லு. அத்யன ஸ்நாஸ்யாமி இன்னைக்கு இப்போ நான் இன்னைக்கேன்னு எடுத்துக்கலாம். இப்போ நான் குளிக்க பிராமணக ஏவ பூஜாம் நிர்வர்த்தயது அந்த பிராமணனே அந்த பூஜையை பண்ணட்டும்னு சொல்லு அப்படிங்கிற. ஆர்யா ஆக்ஞாபயதி நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படி அப்படிங்கிற. மதனிகா आर्य स्नेहः पृच्छति न पुरोभागिता तत् किं किं नु इदम् किं नु इदम् वसन्तसेना मदनिके कीदृशीं मां प्रेषसे. मदनिका आर्यायाः शून्यहृदयत्वेन जानामि हृदयगतं कमपि आर्या अभिलाषति इति. वसन्तसेना सुष्ठु त्वया ज्ञातं परहृदयग्रहणपण्डिता मदनिका खलु त्वम्. मदनिका प्रियं मे प्रियं कामः खलु नाम एष भगवान् अनुगृहीतो महा उत्सवः तरुणजनस्य तत् कथयतु आर्या. किं राजा राजवल्लभो वा सेव्यते. वसन्तसेना अंचे रन्तुम् इच्छामि न सेवितुम्. ஓகே சோ கேக்குறா. என்னைக்கோ நினைச்சிருக்கேன் இவ கண்டுபிடிச்சிட்டா இல்லையா. அவ கேக்குறா மதனிகா ஆரியே ஸ்நேகக பிரிச்சதி. ஸ்நேகக பிரிச்சதின்னா நான் கேட்கல உன் மேல இருக்கிற அன்பு என்ன கேட்க வைக்கிறதுங்கிற மாதிரி எடுத்துக்கணும். சோ பிரியம் பிரியம் கேட்கறது அப்படிங்கிறா. ந புரோபாகிதா புரோபாகினா ந தோஷ தர்ஷினி ததா நாஸ்தி. இந்த புரோபாகிதானா என்ன அர்த்தம்னா தோஷம் பாக்குற அந்த கோலத்தால நான் கேட்கல அப்படிங்கிற அர்த்தமா இருக்கு. சோ கிம் தூ இதம் என்னது இது
அப்படின்னு கேக்குறான். மதனிக்கே கீதுஷி மாம் பிரேக்ஷியசே, நீ எப்படி என்ன பாக்குற அப்படிங்கிற. மதனிகா ஆர்யாயாக சூன்ய ஹிருதயத்வேன ஜானாமி, உங்களோட சூன்ய ஹிருதயம் ஹிருதயத்வேன அகம் ஜானாமி, உங்களோட மைண்ட் ஹிருதயம் சூன்யமா இருக்கு. ஹிருதயேன கதம் கமபி ஆர்யா அபிலஷதி, ஸோ மனசுல எதையோ நினைச்சிட்டு நீங்க ஆசைப்படுறீங்கன்னு தெரியுது அப்படிங்கிறா. வயா சுஷ்டு ஜாத்தம், நல்லா கரெக்டா சொல்லிட்டேன் நீங்கிறா. பரஹிருதய கிரகண பண்டிதா மதனிகா, சோ மதனிகாங்கிற பேரு வச்சுட்டு கிண்டல் அடிக்கிறா. நீ எப்படிப்பட்டவ கீதுருஷி அப்படின்னா, பரஹிருதயஸ்ய கிரகணே இல்ல பரஸ்ய ஹிருதய கிரகணே பண்டிதா, நிச்சவங்க மனசுல என்ன இருக்குங்கிறத கிராஸ் பண்ணிக்கிறதுல பண்டிதாக்களும் அப்படிங்கிறாரு. அவளை பிரியம் மே பிரியம், அவ என்ன சொல்ற, பிரியம்னா பிடிச்சிருக்கு, மே பிரியம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற. அப்படின்னா என்ன அர்த்தம், நீ சொன்ன அந்த ஸ்டைல் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறா. கககலு நாம அத்தியாத்திர பவத்தியா அனுகிரகித்தக மகோத்சவே தருண ஜனக, இங்க என்ன புரியலையே எனக்கு. கககலு நாம அத்திய, ஓகே, உன்னால யார் லக்கி ஃபெலோ யாருங்கிறா. கககலு நாம அத்திய, இப்போ அத்த பவத்யா பையு அனுகிரகித்தக ஃபேவரபிளா ஆனா மகோத்சவே தருண ஜனக, இந்த மகோத்சவே தருண ஜனகனா யார உனக்கு இப்போ பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. தத் கதையத்வாரியா கிம் ராஜா ராஜவல்லபவா சேவியத்தே, ராஜாவா ராஜவல்லபனா யார நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறா. அதுக்கு ஒண்ணே இவ பதில் சொல்றா, ஹஞ்சே ரந்து மிச்சாமி ந சேவிதம். இவ வித்தியாசமா இருக்கா, இவ கணிகா ஸ்திரீ இல்லையா, அந்த புத்திய சொல்றா. சோ ராஜவல்லப ராஜாவோட இருந்தனா அவ கூட டைம் பாஸ் பண்ணுவேன் ஃபார் மணி அப்படிங்கிற மாதிரி மீனிங் வருது ஆக்சுவலி. ந சேவிதம், பட் அவளுக்கு சர்வீஸ் எல்லாம் பண்ணதுக்குலாம் நான் விரும்ப மாட்டேன் அப்படிங்கிறா. படிங்க. மதனிகா विद्या विशेष अलङ्कृतः किं कोऽपि ब्राह्मणयुवा काम्यते वसतसेना पूजनीयो मे ब्राह्मणजनः। मदनिका किम् अनेक नगर अभिगमन जनित विभव विस्तारः वाणिज्ययुवा वा काम्यते. ஓகே, சோ கேக்குறா. ஃபர்ஸ்ட் ராஜவல்லபனா நினைச்சிட்டு இருக்கியான்னு கேட்டா, இல்லன்னு சொல்லிட்டா. அடுத்தது பிராமணனான்னு கேக்குறா மதனிகா. எப்படிப்பட்ட பிராமின், வித்யா ஏவ விசேஷ வித்யா ஏவ விசேஷேன அலங்கிருதகா கிமபி பிராமண யுவா காமியதே, ஏதாவது பிராமின் உனக்கு பிடிச்சிருக்காங்கிறா. இவ அதுக்கும் இல்லைங்கிற ஆக்சுவலா. பிராமண ஜனக மே பூஜனீயக, மேனா மமன்னு, மேங்கும் மயாக்கும் ஒரே மீனிங். ஆக்சுவலா கர்மணி பிரயோகத்துல திருத்தியாவும் யூஸ் பண்ணலாம், ஷஷ்டியும் யூஸ் பண்ணலாம். சோ நமக்கு மயா சொன்னா நல்லா புரியும். மயா பிராமண ஜனக பூஜனீயக, என்னால அந்த பிராமின் பீப்புள் should be worshipped அப்படிங்கிறா மதனிகா. கிம் அடுத்தது ஒருவேளை நீ ட்ரேடர் யாரையாவது லோ பண்றாள்னு கேக்குறாவ. கிம் அநேக நகர அபிகமன ஜனித விபவ விஸ்தாரக வாணிஜ யுவாகவா காமியதே, வாணிஜ யுவாகவா காமியதே அப்படிங்கிறா. கீதுஷ வாணிஜ யுவா அப்படின்னு கேட்டனா, அநேக நகர அபிகமன, நிறைய ஊருக்கு போறதுனால, ஜனித உண்டான விபவ விஸ்தாரக, அதனால உண்டான விபாரண நிறைய பணம் வச்சிருக்காளே அவங்களா அப்படிங்கிறா. இதுக்கு இது பார்க்கணும்னா, அநேகேஷு நகரேஷு அபிகமனேன ஜனித விபவஸ்திய விஸ்தாரக ஏன சக தாதுஷக வணிஜ யுவா வா காமியதே அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். படி. वसन्तसेना हञ्चे उपारूढस्नेहमपि प्रणयीजनं परित्यज्य देशान्तरगमनेन वाणिज्यजनः वियोगजं दुःखम् उत्पादयति. मदनिका आर्ये न राजा न राजवल्लभ न ब्राह्मण न वाणिज्यजनः तत् कः इदानीं सः भर्तृधारिकया काम्यते। अञ्जे त्वं मया सह देवाय तन उद्यानं गता असि. मदनिका आर्य गता अस्मि. वसन्तसेना तदापि माम् उदासीन एव पृच्छसि.
मदनिका ज्ञातं किं स एव येन आर्या शरणगता उपपन्ना ஓகே. अभ्युपपन्ना वसन्तसेना किं नामधेयः खलु सः मदनिका सः खलु श्रेष्ठी चत्वरे प्रतिवसति वसन्तसेना अयि नाम अस्य पृष्टासि मदनिका स खलु आर्ये सुप्रीतनामधेय आर्यचारुदत्तनामः वसन्तसेना सहर्षं साधु मदनिके साधु सुष्ठुः त्वया ज्ञातं मदनिका स्वगतं प्रकाशम् एवं तावत् आर्ये दरिद्रः खलु स श्रूयते वसन्तसेना अत एव काम्यते संक्रान्तमनाः खलु गणिका लोके अव अव அவச்சனியா. अवर्चनीया भवति ஓகே. நெக்ஸ்ட் அவன் அந்த இடத்துல இவனை கேட்டா கேடசான்னு கேக்குறா இல்லையா? அப்ப சொல்றா இவ இல்லங்கிறா. அதுக்கு ரீசன் வேற சொல்றா. ஹஞ்சே அப்படிங்கிறா. உபாரூட ஸ்நேகம் அப்படி பிரணயிஜனம் பரித்தச்சிய தேசாந்தர கமனேன வாணிஜனக மகத் வியோக துக்கம் உட்பாதையதி. இந்த ட்ரேடர்ஸ் இருக்காளே துக்கம் உட்பாதையதி, அவ துக்கத்தை தான் கொடுப்பா. ஏன் அப்படின்னா உபாரூட ஸ்நேகக எஸ்ய சக நல்ல அன்பு இருக்கு அப்படின்னா கூட பிரணயிஜனம் பரித்தியஜ அந்த லவ்வரை விட்டுட்டு தேசாந்தர கமனேன வேற ஊருக்கு போறதுனால வாணிஜனக என்ன பண்றாங்க, மகத் வியோகஜம் துக்கம் மகதக வியோகாத் ஜாத்தம் துக்கம் ஏவ உட்பாதையதி. அவங்க பிரியறதுனால உண்டாகிற கஷ்டத்தை தான் கொடுக்குறாங்க, அதனால அவள்லாம் கிடையாது அப்படின்ட்டா. மதனிகா ஆரியே ந ராஜா வல்லப ந பிராமணக ந வாணிஜனக, பிராமின் இல்ல ராஜா இல்ல யாருமே இல்லையா அப்படிங்கிற ஒத்தொத்தரையா சொல்லி இது பண்றா. தனக்கு கக இதானின் சக பட்டுதாரிகையா காமியதே, அப்ப யார் தான் உங்களால லவ் பண்ணப்படுறா அப்படிங்கிறா. ஹஜ்ஜே வம்மையா சக காமதேவ ஆயத்தன உத்தியானம் கதாசிகி, நீ என் கூட வந்த இல்ல காமதேவ உத்தியானத்துக்கு அப்படிங்கிறா. ஆரியை கதாசி வந்தேன். ததாபி மாம் உதாசீனா ஏவ பிரிச்சதி, அப்ப கூட என்ன தெரியாத மாதிரி, உதாசீனா தெரியாத மாதிரின்னு எடுத்துக்கணும். இந்த இடத்துல இக்னோர்னு எடுத்துக்கூடாது. இந்த இடத்துல எல்லாம் தெரிஞ்சு கூட தெரியாத மாதிரியே பேசுறியே அப்படின்னு போல அந்த மாதிரி. ததாபி மாம் உதாசீனா இவ பிரிச்சசி, என் மனசு தெரியாதவ மாதிரியே பேசிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். மதனிகா ஞாத்தம் கிம் சகத் ஏவ அவனா அப்படிங்கிற இவ. ஏன்னா ஆர்யா சரணகதா உபபன்னா, எவனால ஆர்யா சரணகதா அவன் உங்களுக்கு சரணரானானோ அவனா அப்படின்னு கேக்குறா இவ. வசந்த சேனா இன்னும் இருக்கு இல்லையா? கிம் நாமதேயக கலு சக, என்ன பேர் அவனுக்கு அப்படின்னு வசந்த சேனா கேக்குறா தெரியாத மாதிரி. மதனிகா சொல்றா சககலு ஸ்ரேஷ்டி சத்வரே பிரதிவசதி. ஆக்சுவலி அந்த ஸ்ரேஷ்டிங்கிறது அந்த செட்டியான்னு சொல்லுவோமே அந்த மாதிரி. அந்த சத்வரேனா அந்த ரோட்ல வசிக்கிற இந்த ட்ரேடர்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல வசிப்பா போல இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா அப்படிதானே அந்த காலத்துல ரோடெல்லாம் அமைஞ்சிரும். சோ சககலு ஸ்ரேஷ்டி சத்வரே பிரதிவசதி, அவ அந்த ஸ்ரேஷ்டி சத்வரன செட்டியார்லாம் இருக்கிற அந்த ரோட்ல வசிக்கிறான் அப்படின்னு எடுத்துக்கணும். நாம பிருஷ்டாசி பேரை கேட்டேன் அப்படிங்கிறா. சககலு ஆரியக சுகிரிகித நாமதேயக ஆரிய சாருதத்னமக வரா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பேர் சுகிரிகித அந்த பேரை வச்சிருந்துக்கிற சாருதத்த அப்படிங்கிறா. வசந்த சேனா சாது மதனிக்கே சாது சுஷ்டுத்வயா ஜாத்தம், எல்லாம் உனக்கு நன்னா தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறா. ஏவம் தாவத் ஆரிய தரித்திரக கலு சக சூயதே, என்ன கேள்விப்படுறேன்னா சக தரித்திரக கலு அவன் ஏழன்னா நான் கேள்விப்படுறேன் அப்படிங்கிறா. வசந்தசேனா சொல்றா அதையேவ காமியதே, நான் அதனாலதான் அவனை லவ் பண்றேன் அப்படிங்கிறா. தரித்திர புருஷ சங்கிராந்த மனாக கலு கணிகா லோகே அவச்சனீயாக பவந்தி. இது முக்கியமான ஒரு கொட்டேஷன். கணிகா இவ ஒரு இதுவா இருக்கிறதுனால லோகே அவச்சனீயாக பவந்தி, மிச்சுவா யாரும் அவளை திட்டமாட்டா. எப்போ திட்டமாட்டா? தரித்திர புருஷ சங்கிராந்த மனாக தாதுருஷி கணிகா சேத் லோகே அவச்சனீயாக பவந்தி. சோ தரித்திர புருஷக தரித்திர புருஷே சங்கிராந்தம் மனக யஸ்ய சக அப்படின்னு எடுத்துக்கணும். யஸ்யா சா சாரி. சோ தரித்திர புருஷ சங்கிராந்த மனாக கணிகா, அப்படிப்பட்ட கணிகா தான் மிச்சம் உலகத்துல அபவாத பேர் இல்லாம இருக்க முடியும். அதனால எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்க. இன்னும் கொஞ்சம் படிங்க முடிஞ்சிடும். ஒரு பேஜ் இந்த நேபத்திய வரைக்கும் படிங்க.
मदनिका आर्ये किं हीनकुसुमं पादपं मधुकर्यः पुनः सेवन्ते वसन्तसेना अत एव ता मधुकर्या उच्यन्ते आर्ये यदि सः मनीषितः तत् किमर्थम् इदानीं सहसा न अभिसार्यते वसन्तसेना हञ्चे सहसा अभिसार्यमाणः प्रत्युपकार दुर्बलतया मा तावत् स जनः दुर्लभदर्शनः पुनः भविष्यति मदनिका किम् अत एव सो अलङ्कारः तस्य हस्ते निक्षिप्तः वसन्तसेना हञ्चे सुष्ठु ते ज्ञातं नेपथ्ये ஆரிய இவ மதனிகா இன்னொரு கொஸ்டின் கேக்குறா ஏதாவது ஒரு வண்டு ஒரு புஷ்பத்துல ஒரு தேனே இல்லாத புஷ்பத்துல போய் நிக்குமா வாடின புஷ்பத்துக்கிட்ட அப்படின்னு கேக்குறா கிம் ஹீன குசுமம் சககார பாதபம் மதுகரியக புனக சேவந்தே அப்படிங்கிறா ஹீன புஷ்பம்னா இந்த இடத்துல வாடின புஷ்பம்னு எடுத்துக்கணும் அந்த போலன் இல்லாத தேன் இல்லாத அந்த ஹீன புஷ்பம் அப்படின்னு எடுத்துக்கணும் மதுஹீன குசுமம் சககார பாதபம் அப்படிப்பட்ட அந்த சககார பாதபத்தை மதுகரியக ந சேவந்தே இந்த மது போய் அந்த வண்டு போய் சாப்பிடுமா அப்படின்னு கேக்குறா அதையேவ தா மதுகரியக இது உச்சியந்தே அதனாலதான் அது மதுகரியன்னு சொல்லப்படுது ஏன்னா மது இருந்தாதான் போகுது தட் இஸ் வை தே ஆர் கால்ட் அஸ் வண்டு அப்படிங்கிறா அதுக்கு பேர் காரணத்தை இங்க சொல்லியிருக்கா அவ்வளவுதான் மதனிகா ஆரியே யதின சக மனிஷிதக தத் கேன இதானிம் சகசா ந அபிசாரியதே யதி சக மனிஷிதக அவனை மனசுல வச்சிருக்கனா யதி சக வாஞ்சிதக ததா கேன இதானிம் ஏன் அவனை சகசா ஜதிதி ந அபிசாரியதே உடனே போய் அவன்கிட்ட சேர்ந்துக்க வேண்டியதானே அப்படிங்கிறான் ஆக்சுவலி அபிசாரியதேங்கிறது இந்த கள்ளக்காதல் மாதிரி சொல்லுவா இவ தைரியமா ஏன் அந்த வேர்ட் எல்லாம் இங்க யூஸ் பண்றா அப்படின்னு நான் நினைக்கிறேன் இவ எப்படி இருந்தாலும் கணிகா ஸ்ரீ தானே இவளுக்கு ஒன்றும் அது பெரிய இதெல்லாம் இருக்காது போய் சொல்ல வேண்டியதானே நீ உனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்றா அதுக்கே இவ பதில் சொல்றது பாருங்க ஹஞ்சே சகசா அபிசாரியமானா பிரதி உபகார துர்பலதையா மாதாவத் சக ஜனக துர்லப தர்ஷனக புனக பவிஷ்யதி நான் போய் அவன் கூட இருக்கணும்னு நினைச்சா அவன் தங்கிட்ட பணம் இல்லைன்னு நினைச்சிட்டு என்னை அவாய்ட் பண்ண பாப்பான் அப்படிங்கிறா இவளுக்கு தெரியாது அவனுக்கு தெரியாது நான் எதுக்காக போனேன்னு அப்படின்னு ஏன்னா அவன் தப்பா நினைச்சுப்பான் அப்புறம் இன்னும் கொஞ்சம் நஞ்சம் இருக்கிறதும் பார்க்க முடியாம போயிடக்கூடாது சோ சகசா அபிசாரியமானா இஃப் ஐ கோ லைக் தட் பிரதி உபகார துர்பலதயா பிரதி உபகாரன இங்க தனம் தாத்தும் துர்பலதயா அவனுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லாததுனால மாதாவத் அது மாதிரி பண்ண முடியாது சகஜனக அவன் என்ன ஆவான் துர்லப தர்ஷனக புனக பவிஷ்யதி சோ துர்லபம் தர்ஷனம் எஸ்ய சக அப்படி ஆயிடுவான் என்னால பார்க்க முடியாம போயிடும் நான் போனா என்கிட்ட பணம் இல்ல தங்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லி he will avoid me அப்புறம் பர்மனண்டா என்னால அவனை பார்க்க முடியாது இட் வில் பி வெரி டிஃபிகல்ட் அப்படிங்கிறா மதனிகா கிம் அதையேவ சக அலங்காரக தஸ்ய ஹஸ்தே நிஷ்டகா ஓ அதுக்காக தான் உன்னோட அலங்காரத்தெல்லாம் அவன் வீட்டுல வச்சுட்டு வந்திருக்கியா அவன் கையில கொடுத்தியா அப்படிங்கிறா சுஷ்டு தேஜாதம் நல்லா புரிஞ்சுடுத்து உனக்கு அப்படிங்க இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிக்கலாம் டியூஸ்டே கண்டினியூ பண்ண ஓகே பாய்